திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தீப திருவிழாவையொட்டி பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பக்த கோஷத்துடன் அண்ணாமலையாரை தரிசனம் செய்த பக்தர்கள். திருவண்ணாமலை மகா தீப திருவிழா இன்று நடைபெறவுள்ளதால் வாகன நெரிசலை தவிர்க்க போக்குவரத்து மாற்றம். பெங்களூரு சேலத்திலிருந்து செங்கம் வழியாக திருவண்ணாமலை செல்லும் வாகனங்கள் திருப்பத்தூர் வந்தவாசி வழியாக செல்ல போலீசார் ஏற்பாடு. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி தற்காலிக பேருந்து நிலையங்களிலிருந்து 10,110 முறை பேருந்துகள் இயக்கம். 180 சிற்றுந்துகள் மூலம் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து அண்ணாமலையார் கோவில் வரை பக்தர்களை அழைத்து செல்ல ஏற்பாடு. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 70 அடி உள்வாங்கிய திருச்செந்தூர் கடல். நாடிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை 500 மீட்டர் தூரத்திற்கு வெளியே தெரியும் பச்சை படிந்த பாறைகள். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு ஆட்டோ தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். தொடர் மழையின் காரணமாக திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோயில் பகுதியில் வெள்ளப்பெருக்கு. கோவிலை சூழ்ந்து பெருக்கெடுத்து ஓடிய வெள்ள நீர். இரவு நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. தேனி, விருதுநகர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இடைவிடாது பெய்த மழை. புதுச்சேரியில் பாதாள சாக்கடையிலிருந்து பீச்சி அடித்து வெளியேறிய தண்ணீர். வாகனங்கள் சிக்காமல் இருக்க தள்ளுவண்டியை வைத்து மறைத்து தாமாக நடவடிக்கை மேற்கொண்ட பொதுமக்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நிரம்பிய வீடூர் மற்றும் சாத்தனூர் அணைகள் திறப்பு. கரையோரம் உள்ள கிராம பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல தண்டோரா போட்டு எச்சரிக்கை. கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் கடலில் மரத்திலான படகு ஒன்று மிதந்து கரை ஒதுங்கியதால் பரபரப்பு. சீனா, மாலத்தீவு அல்லது பர்மா பகுதிகளில் உள்ளதாக இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் கடல் சீற்றம் காரணமாக இங்கு கரை ஒதுங்கி இருக்கலாம் என்று கணிப்பு. அதிக கனமழை எச்சரிக்கையை அடுத்து மதுரை, திண்டுக்கல், கடலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை என தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விழுப்புரம், தஞ்சாவூர் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பு. வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக எந்த நீதிமன்றங்களிலும் புதிதாக வழக்கு தொடர தடை விதித்து உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக புதிய சிவில் வழக்குகளை நீதிமன்றங்கள் விசாரிக்க கூடாது என்றும் ஆணை. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை ஜனநாயகத்திற்கு எதிரானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மாநிலங்களின் குரல்களை ஒடுக்குவதுடன் கூட்டாட்சி தத்துவத்தையும் அழித்துவிடும் என விமர்சனம். திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து. லிப்டில் சென்ற குழந்தை உட்பட 6 பேர் தீயில் கருகியும் புகை மூட்டத்தால் மூச்சு திணறியும் உயிரிழப்பு. திண்டுக்கல்லில் தீ விபத்து நிகழ்ந்த தனியார் மருத்துவமனையில் அமைச்சர் சக்கரபாணி நேரில் ஆய்வு. தீ விபத்திலிருந்து 32 பேரை மீட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் உறுதி. நாளை காலை மாண்பு முதலமைச்சர்கள் அந்த இறந்தவர்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அறிக்கையை பெற்று உரிய நிவாரண நிதியை அரசு அறிவிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரை வென்றார் இந்தியாவின் குகேஷ். சீனாவை சேர்ந்த டிங் லிரனை குகேஷ் வீழ்த்தி அபாரம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரை வென்ற குகேஷுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து.
உலக செஸ் தலைநகரமாக சென்னை திகழ்வதை குகேஷின் வெற்றி மீண்டும் நிரூபித்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தலைநகர் டெல்லியில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தல் 21 பேர் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். பாலைவனம் மற்றும் உயரமான மலைகளிலும் இலக்குகளை குறிவைத்து சுடும் இலகு ரக பீரங்கி சோதனை வெற்றி. லைட் டேங்கை வரையறுத்து உருவாக்கிய டிஆர்டிஓவின் சென்னை ஆய்வகம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.